முதலாவது தகவலா போகி என்று நாம் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு குறித்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்வதற்கான நேரத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லைன்னா 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் செய்யணும். அதை தவறிட்டீங்க அப்படின்னா மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு செய்து விடுங்க. இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது ஒரு சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீர், ஒரு சின்ன குடம் இருந்தாலும் அதையும் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த தண்ணீரில் கொஞ்சமா வேப்ப இலை, துளசி இலை, மஞ்சள் தூள் இது மூணையுமே கலந்து வச்சிடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சொம்போட வாய்ப்பகுதியில் நல்ல வாசமிக்க மலர்களை வைத்து அந்த சொம்பை அதை நம்ம கட்டிடணும், மாலை மாதிரி கட்டிடணும். இப்போ சொம்பில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அமர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை உங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எந்த